அகிலத்தை படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல ரஹ்மானுக்கு புகழ் நினைத்து முறித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், இன்னும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஆமீன். ஆண்டுதோறும் டிசம்பர் 18ஆம் நாளை உலக அரபி நாளாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு முன்னால் அரபி மொழியின் சில இலக்கணங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அரபு மொழியானது ஒரு செழுமை மிக்க மொழியாகும். சொற்சுருக்கம், கருத்துச் செறிவு, உண்மைத்தன்மை, பிற மொழிகளிடம் இருந்து இரவல் வாங்காத தனித்துவம் போன்றன அரபு மொழியில் காணப்படுகின்ற சிறப்பு அம்சங்களாகும். அரபு மொழியில் 28 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அரபு மொழியானது உலகில் காணப்படுகின்ற ஏனைய மொழிகளை விட பல வகையிலும் வித்தியாசமான இலக்கண முறையினை கொண்டுள்ளது. அவற்றில் பின்வருபவன முக்கியமானதாகும். அரபு மொழியில் சொற்களில் கூட ஆண்பால் பெண்பால் மிக உன்னிப்பாக கையாளப்படுகின்றது. வாக்கியங்களில் கூட ஆண்பால் பெண்பால் வாக்கியங்கள் என்று இரு முறைகள் காணப்படுகின்றது. மேலும் அரபு இலக்கணத்தில் ஒருமை பன்மை போல் இருமையும் மிக முக்கியமாகும். இந்த ஒருமை இருமை மற்றும் பன்மைகளில் கூட ஆண்பால் பெண்பால் அவதானிக்கப்படுகின்றன. அரபு மொழியில் குறிப்பிட்ட ஒரு சொல் பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. உதாரணத்திற்கு ஒட்டகம் என்ற சொல்லை குறிப்பதற்கு 1000க்கும் மேற்பட்ட சொற்கள் காணப்படுகின்றன. ஆரம்ப காலத்தில் அரபி எழுத்துக்கள் ஒரே எழுத்துருவை கொண்டிருந்தாலும் தற்போது உள்ள எழுத்துக்களைப் போல் நுக்தா புள்ளி அமைப்பிலான எழுத்துக்கள் இருக்கவில்லை. உதாரணமாக ஐன், கைன், சீன், ஷீன் இன்னும் பல எழுத்துக்கள் ஒரே வடிவ அமைப்பையும் ஆனால் வெவ்வேறு ஒளி அமைப்பையும் கொண்டுள்ளன. அவற்றை வேறுபடுத்துவது புள்ளிகள்தான். குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்ட வேதமாக இருப்பதால் அரபி மொழியை கற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அரபியருக்கு தாய்மொழியாக இருந்ததால் எந்தவிதமான சிரமமும் இன்றி பேசி மற்றும் குர்ஆனையும் ஓதி வந்தனர். ஆனால் அரபி அல்லாத பிற மொழிக்காரர்களுக்கு கடினமாக இருந்ததால் குர்ஆன் ஓதுவதில் பிழை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் நுக்தா என்ற அடையாள புள்ளி அமைப்பு கொண்டு எழுதப்படுவதனால் நாம் அதனை பின்பற்றி வருகின்றோம். உதாரணத்திற்கு மசல என்ற வார்த்தை முற்கால எழுத்துப்படி எழுதப்படுமானால், அதாவது புள்ளியின்றி எழுதப்படுமானால் அதை மசல, மயல, மபல, மத்தல என எவ்வாறானாலும் நாம் ஓதி பார்க்கலாம். இவை அனைத்தும் ஒரே வித வடிவமைப்பை கொண்டுள்ளன. ஆனால் அதங்கள் அர்த்தமோ வேறாக மாறிவிடும். புள்ளிகளை வைத்துதான் எழுத்துக்களை இனங்காண முடிகிறது. இதை அரபியர்களால் சரியாக படிக்க முடியும். அரபியர் அல்லாதவர்களுக்கு பிழை ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதாலும் குர்ஆன் இறைவார்த்தை என முஸ்லிம்கள் நம்புவதாலும் பிழையின்றி படிப்பதற்கு ஏற்றவாறு நுக்தா என்னும் புள்ளி அடையாள வடிவத்தை கொண்டு வந்துள்ளனர். ஐன், கைன், சீன், ஷீன், ஸ்வாத், லாத் அத்துடன் உயிர்மை அடையாள குறிகளும் கொண்டு வரப்பட்டது. உயிர்மை அடையாளம் என்பது உதாரணத்திற்கும் தமிழில் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, துணைக்கால் போன்ற உயிர்மை அடையாளங்களை வைத்துதான் கா என்றும் கீ என்றும் கே என்றும் அடையாளப்படுத்தி படிக்கப்படுகிறது. இல்லையென்றால் தமிழ் என்ற வார்த்தை தமிழை என்றும் திமிழை என்றும் நாம் இஷ்டத்திற்கு நாம் பேச்சுவார்த்தையில் பயன்படுத்தி கொள்வோம். உயிர்மை அடையாளம் இல்லாதிருந்தால் அரபி மொழியை தாய்மொழியாக கொண்டுள்ளவருக்கு எளிதாக இருக்கும். ஆனால் அரபி அல்லாதவருக்கு மிக கடினமாக இருக்கும் என்பதை உணர்ந்து பிற்காலத்தில் உயிர்மை குறியீடுகள் கொண்டு வரப்பட்டன. ஒரு எழுத்திற்கு மேலே கோடு போட்டால் ஃபதஹா அஹரமாகவும், கீழே கோடு போட்டால் கஸ்ரா இகரமாகவும், அரபி எழுத்து வாவை போன்று மேலே சிறிய அடையாளமிட்டால் தம்மா உகரமாகவும் மாறும். இதை தவிர்த்து இன்னும் பல அடையாளங்களும் உண்டு. இன்றும் நடைமுறையில் அரபியர்கள் குர்ஆனை தவிர்த்து ஏனைய புத்தகங்கள், வலைத்தளங்கள், சாலையோர திசைகாட்டிகள் என அனைத்திலும் உயிர்மை குறியீடுகள் அடையாளமிடப்படாமலே எழுதப்படுகின்றன. வாத் மொழி, லுகத்துல் வாத் என அரபி மொழிக்கு ஒரு சிறப்பு பெயர் உள்ளது. ஏனெனில் அந்த எழுத்தின் ஆழமான உச்சரிப்பு அரபு மொழியில் மாத்திரமே உள்ளது. லத்தீன் மொழியில் 700 மூலச்சொற்களே இருக்க அரபு மொழியில் 16,000 மூலச்சொற்களை கொண்டுள்ளது. பாரசீகம், ஹிப்ரு மொழிகளில் போலவே வலதுபுறம் எழுதப்படும் மொழியாக அரபு மொழி காணப்படுகின்றது. 28 அகர முதல எழுத்துக்களை கொண்டுள்ளது. அரபு மொழியை திறம்பட கற்பதற்கான இலக்கணங்களாக இல்முல் ஸர்ஃப் சொல்லிலக்கணம் மற்றும் இல்முல் நஹ்வு எழுத்திலக்கணம் காணப்படுகிறது.
இம்மொழியை கற்பதற்கான நுழைவாயிலாக இவ்விரு கலைகளும் காணப்படுகின்றன. மேலும் இதனை அலங்கரிக்கும் விதமாக இல்முல் பலாகா பொருளிலக்கணம் ஆனது அரபு மொழியின் தனித்துவமான சிறப்பாகும். இக்கலைக்குள் மாத்திரம் இல்முல் மானி, இல்முல் பதிய, இல்முல் பயான் என 3 அணி இலக்கண கலைகளை கொண்டுள்ளது. ஒரு வஸ்துவிற்கு பல வார்த்தைகள் உண்டு. உதாரணமாக இஸ்முல் அசதிற்கு 40 வார்த்தைகளும், ஷைஃபுக்கு 30 வார்த்தைகளும், இஸ்முல் ஹையாவுக்கு 200 வார்த்தைகளும் வந்துள்ளது. இதை போல அரபி வார்த்தைகளில் நிறைய வார்த்தைகள் உருவாகியுள்ளது. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாத பிற மொழி அறிஞர்கள் அரபு மொழியாற்றலின் மூலமாக இந்த உம்மத்துக்கு செய்த கொடைகள் ஏராளம் தாராளம். திருக்குரானுக்கு அரபியில் விரிவுரை எழுதிய அறிஞர் பெருமக்களில் சிலரின் தாய்மொழி அரபி கிடையாது. திருக்குரானுக்கு அடுத்தபடியாக விளங்குகிற ஷரியாவின் அடிப்படைகளில் ஒன்றான நபிமொழியை தொகுத்த ஷிஹாஹு சித்தா என்னும் அரும்பெரும் 6 ஹதீஸ் கிரந்தங்களை தொகுத்த புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அபுதாவுத் 6 அறிஞர்களின் தாய்மொழி அரபி கிடையாது. இன்னும் பல்லாயிரக்கணக்கான அரபு இலக்கண, இலக்கிய, வரலாற்று, ஃபிக்ஹ் மற்றும் அகீதா நூல்களை இயற்றிய பல அறிஞர் பெருமக்களின் தாய்மொழி அரபி கிடையாது. 4000 வரிகளை தாண்டும் அரபிக் கவிதைகளை அரபிகளே வியந்து போற்றும் வகையில் வித்ரியா என்னும் பெயரில் அகீதா மற்றும் மதஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து இயற்றிய சதகத்துல்லா அப்பா அவர்களின் தாய்மொழி தமிழாகும். கடந்த 1441 துல்ஹஜ் பிறை 9 மதீனா யூனிவர்சிட்டியில் முஹத்திஸாக பணிபுரிந்த முதுபெரும் அறிஞர் ஷைக் ரியாலுர் ரஹ்மான் அல் ஆலமி அவர்கள் வஃபாத்தானார்கள். இவர்கள் 9 நூல்களை அரபியில் எழுதியிருக்கின்றார்கள். இதில் 8 நூல்கள் ஹதீஸ் துறை சார்ந்தது. ஒரு நூல் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் எழுதிய தப்சீருக்கான விரிவுரையாகும். இது மட்டும் 12 வால்யூம் ஆகும். சுப்ஹானல்லாஹ். தமிழ் மொழியில் கற்று அவர்கள் அரபியில் இவ்வளவு பெரிய படைப்பு உருவாக்கியுள்ளது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பல்வேறு துன்பங்களை தாங்கி கொலை வெறித்தல தாக்குதலில் இருந்து தப்பித்து பாகிஸ்தான் தப்பியோடி அபுல் ஐலா மௌதாஹி அவர்களின் மதரசாவில் பயின்று அங்கிருந்து எகிப்து சென்று ஜாமியுல் அஹ்ஸரில் பயின்று மதீனா யூனிவர்சிட்டியிலும் பயின்று ஹதீஸ் துறையின் முதுபெரும் அறிஞராக விளங்கி அங்கேயே வஃபாத்தாகி ஜன்னத்துல் பக்கீரை அடக்கம் பெற்றுள்ளார்கள். இஸ்லாமியர்களுக்கு அரபி மொழி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனெனில் இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்கள் அனைத்தும் அரபியில்தான் குர்ஆன் ஹதீஸ்களில் இருக்கிறது. குர்ஆனில் 3,23,015 எழுத்துக்கள் இருக்கின்றன. சாதாரண நாட்களில் ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பவருக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் வீதம் 32,30,150 நன்மைகள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். கனடாவைச் சேர்ந்த ஒரு தத்துவ அறிஞரிடம் அவருடைய மாணவர்கள், இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை எங்களுக்காக நீங்கள் ஏன் படைக்கக்கூடாது என்று பேச்சோடு பேச்சாக கேட்டு வைத்தனர். சரி என்று ஏற்றுக்கொண்ட அந்த தத்துவ மேதை ஒரு சில வரிகளை எழுதி கொடுத்துவிட்டு நீண்ட நாள் தலைமறைவாகிவிட்டார். பிறகு ஒரு நாள் வெளியே வந்து நண்பர்களிடம் சொன்னார், சத்தியமாக சொல்கிறேன், இது என்னாலும் முடியாது, வேறு யாராலும் முடியாது. குர்ஆனை திறந்தேன். அல் மாயிதா அத்தியாயம் கண்ணில் பட்டது. அதன் 1ஆம் வசனத்தை நோட்டமிட்டேன். 2 வரிகள் தான், ஆனால் அதில் ஒளிந்திருந்த பொருள்களோ பல. ஆக நாம் இலக்கணத்தில் தேர்ச்சி பெற்றால்தான் அரபி மொழியை நன்காக பேச முடியும். வல்லர் ரஹ்மான் நம் அனைவரும் இலக்கணத்தை நன்காக கற்று குர்ஆனை தெளிவாக ஓதி மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்கும் ஆற்றலை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.